கோவை பாலக்காடு சாலையில் ரயில்வே பாலம் கட்டுமான பணி நடைபெறுவதால் இன்று மார்ச் 14ஆம் தேதி முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை பாலக்காடு சாலையில் மரப்பாலம் பகுதியில் ரயில்வே பாலம் ஒன்று உள்ளது. இந்த பாலம் மிகவும் குறுகலாக இருப்பதால் ஒரு நேரத்தில் ஒரு வழியாக வரும் வாகனங்கள் மட்டுமே செல்ல முடியும். குறிப்பாக ஒரு நேரத்தில் ஒரு பேருந்து மட்டும் செல்லும் அளவிற்கு அந்த சாலை குறுகலாக இருக்கும். இதனால் எதிர் திசையில் இருந்து வாகனங்கள் பாலத்தை கடக்க காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதனால் எப்போதும் இந்த சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை பார்க்க முடியும். போக்குவரத்து நெரிசலில் சிக்குவதால் சில சமயங்களில் ஆம்புலன்ஸ் கூட சிக்கி தவிக்கும் சூழல் ஏற்படும். இந்த சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள குறுகிய பாலத்தை அகலப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இதுகுறித்து கோவை மாவட்ட போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோவை பாலக்காடு சாலையில் மதுக்கரையை அடுத்துள்ள மரப்பாலம் அகலப்படுத்தும் பணி இன்று வெள்ளிக்கிழமை முதல் நடைபெறுகிறது. இதனால் கோவையில் இருந்து காக்காசாவடி, வாளையாறு முதல் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. இதன்படி கோவையிலிருந்து காக்காசாவடி, வாளையாறு மற்றும் பாலக்காடு செல்லும் பேருந்து மற்றும் இலகு ரக வாகனங்கள் மட்டும் மதுக்கரை சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி குவாரி ஆபீஸ் சாலை, குறும்பபாளையம் சாலை, மதுக்கரை மார்க்கெட் சாலை, செட்டிப்பாளையம் சாலை வழியாக செட்டிப்பாளையம் பிரிவிற்கு செல்ல வேண்டும். கனரக வாகனங்கள் மேற்படி சாலையில் செல்ல அனுமதி இல்லை. மேலும் கோவையிலிருந்து காக்காசாவடி, வாளையாறு மற்றும் பாலக்காடு செல்லும் கனரக வாகனங்கள் ஆத்துப்பாலம் சந்திப்பில் இருந்து இடதுபுறம் திரும்பி குறிச்சி, ஈச்சனாரி சாலை வழியாக சென்று சேலம் கொச்சின் சாலையில் கற்பகம் கல்லூரி சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி செல்ல வேண்டும். மேலும் வாளையாறு மற்றும் பாலக்காட்டில் இருந்து கோவைக்கு வரும் கனரக வாகனங்கள் கற்பகம் கல்லூரி பொள்ளாச்சி சாலை சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி ஈச்சனாரி குறிச்சி சாலை வழியாக ஆத்துப்பாலம் சந்திப்புக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.